ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். மீ மைசெல்ஃப் சேகர். நீ நம்ம பண்ண போகிற விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோண்டு தாங்க இருக்கும் அது. ஆனால் அதோட யூஸ் வந்து இவ்வளோ. நம்ம எங்கேயோ அவசரமாக போயிட்டுருப்போம், திடுதுப்புன்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் இது வந்து சூப்பராக யூஸ் ஆகும். இது நம்ம எல்லாருக்கும் வந்து அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயம் தான். அது என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, மினி பவர் பேங்க். அதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மினி பவர் பேங்க் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு தெரியுமா? ஒரு சிரேஞ்ச், அப்புறமேட்டுக்கு லித்தியம் அயன் பேட்ரி, அப்புறம் இதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம், பவர் பேங்க் மாடல். பார்த்தீங்கன்னா இதில் யூஎஸ்பி டைப்பு, அதே சேம் வந்து என்னென்னா ஃபோன் சார்ஜிங், இதுக்கு சார்ஜ் ஏற்றுற 2 மெத்தடும் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மினி பவர் பேங்க் வந்து அழகாக செஞ்சாச்சு. ஒரு கீச்செயின் டைப்லேயே செஞ்சாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது பார்க்க முன்னாடி இதுக்கு கொஞ்சம் பவர் தேவை. ஸோ இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் ஏறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பவர் பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பவர் பேங்க்குள்ளே என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஆரம்பத்திலே பார்த்த மாரி ஒரு லித்தியம் அயன் பேட்டரி, இல்லை லித்தியம் ஃபெராபாஸ்பேட், லிப்போ பேட்டரி சொல்லுவாங்க, அது வந்து நார்மலாக பேட்டரிஸ் உண்டான ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் மெயினான விஷயமே அந்த பவர் மாடியூல்னு சொல்லுவோம் தெரியுமா? அதில் யூஎஸ்பி, ஃபோன் வந்து சார்ஜ் ஏற்றுறது, இந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுறது. ஸோ இந்த எல்லாமே சேர்ந்து அந்த சின்ன டிவைஸில் இருக்குது. அந்த சின்ன டிவைஸில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதில் வந்து DW01 அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும். அது என்னன்னா, அந்த ஒரே ஒரு சின்ன இது தான் இந்த பேட்டரியும் சரி, எல்லா சிஸ்டத்தையும் சரி ஓவர் ஹீட்டிங் ஆகிறதையும், ஓவராக கரண்ட் அது இழுக்கிறதையும், ஓவராக கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறதையும் தடுக்கும். ஸோ அதே மாதிரி இதில் சின்னதாக 2 மாஸ்ஃபெட் இருக்கும். அது எதுக்குன்னா, ஒன்று கரண்ட்டை வந்து இதில் ஏற்றிக்கிறது. ஸோ இப்போ இது நடக்குது, இந்த பேட்டரிக்கு வந்து பவர் ஏற்றுறது. ஸோ இது வந்து ஒரு மாஸ்ஃபெட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து இதை நான் வந்து திரும்பியும் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு மாஸ்ஃபெட் வந்து இதுலேருந்து கரண்ட்டு போகிறத கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே அட் அ டைமில் பண்ணால் தான் ஓவர் ஹீட் ஆகி வெடிச்சிடும். இதை தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் சார்ஜ் போட்டே பேசாத, ஃபோனு சார்ஜ் இதில் ஏற்றிக்கிட்டு இதுலேருந்து திரும்பியும் நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றினா, இது 2 மாஸ்ஃபெட் கரண்ட் உள்ளே வரதையும் கண்ட்ரோல் பண்ணணும், வெளில வரதையும் அட் டைமில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கிறனால தான் அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி டப்புன்னு வந்து பிளாஸ்ட் ஆகுது. ஸோ இதை வந்து என்னென்னா, இது வந்து சின்ன சின்னதாக மைன்யூட்டாக வச்சுருப்பாங்க அந்த 2 மாஸ்ஃபெட்டையும். இது எதுக்கு வந்து 2 மாஸ்ஃபெட் அட் டைமில் ஒன்றே ஒன்று வச்சுக்கலாம்னா, அப்போயே அது வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகும். அதனால் ரெண்டுமே தனித்தனியாக வச்சுக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு சார்ஜ் கரண்ட் ஏற்றும் போது நம்ம கரண்ட்டு இது வழியே இப்படி உள்ளே என்ட்ரு ஆகுது. அப்போ வந்து அந்த DW01ங்கிறது வந்து என்ன டிடெக்ட் பண்ணுன்னா, எனக்கு கரண்ட் இவ்வளோ தான் தேவை, அது வந்து சில பேட்ரி ஃபுல் ஆகிட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் போதும், எனக்கு இவ்வளோ தேவை, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து இது உள்ளே வர கரண்ட் வந்து ஓவர் கரண்ட்டை இழுக்கிறது, ஓவர் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாஸ்ஃபெட் ஒர்க் ஆகும். அதே வந்து இப்போ நான் திரும்பி ஃபோனுக்கு சார்ஜ் போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பி கரண்ட்டை வந்து வெளியில் தள்ளுது. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ளே வாங்கிச்சு, இப்போ வந்து வெளில தள்ளும் கரண்ட்டை மொபைலுக்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து ஓவராக கரண்ட்டை வந்து அதிகமாக கொடுத்துடக்கூடாது, ஓவர் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த மாஸ்ஃபெட் வந்து 2வது மாஸ்ஃபெட் ஒர்க் ஆகும். இதெல்லாம் இந்த சின்ன மாடியூலில் வந்து இருக்குது. இதே விஷயந்தான் பெரிய பவர் பேங்க்கு, ஒரு 5-6 மொபைல் கட்ட டைமில் சார்ஜ் போடுற இதுலேயும் இதே தான் நடக்கும். அங்கே என்ன கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக இருக்கும், ஆனால் பேசிக் மாடல் இது ஒன்று தான். ஸோ இதை வச்சு தான் இந்த பவர் பேங்க் வந்து ஒர்க் ஆகுது. இதை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அடுத்து இது பவர் ஏறினோடனே நம்ம ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போது இதில் வந்து கரண்ட் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கும், பவர் இதில் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து சார்ஜ் போட்டு பார்க்கலாம் எப்படி ஏறுதா இல்லையான்னு.
ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து பவர் ஏறுது. இதோ எந்த கனெக்ஷனுமே இல்லை, வெறும் இதுலேருந்து இது மட்டும்தான். ஸோ நமக்கு வந்து இதுலேருந்து ஆக்சுவலாக இந்த மினி பவர் பேங்க் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பவர் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு பவர் பேங்க் எப்படி செய்கிறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது என்னென்ன உள்ளே இருக்குது, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோம். இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா மீ சேகர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அழுத்திட்டிங்கன்னா என்னோடய புது வீடியோஸ்லாம் வந்து அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.